செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். இரண்டு முறைக்கு மேல் நீட் தேர்வு எழுதிய 48,954 பேர் மருத்துவ கவுன்சிலில் பங்கேற்க வாய்ப்பு. மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் இருமுறைக்கு மேல் நீட் தேர்வு எழுதிய 48,954 மாணவர்களுக்கு கவுன்சிலிங்கில் பங்கேற்க வாய்ப்பு கிடைத்துள்ளது. 5 IIT-களில் புதிதாக 1300 இடங்கள். IIT திருப்பதி, IIT பாலக்காடு உட்பட 5 IIT கல்வி நிறுவனங்களில் புதிதாக 1300 இடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன என தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் விவரங்களுக்கு www.iit.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான NMMS தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களின் விண்ணப்பங்களை விரைந்து பதிய உத்தரவு. NMMS தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் விண்ணப்பங்களை இணையதளத்தில் துரிதமாக பதிவு செய்ய வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. அரசு பள்ளி மாணவர்கள் உருவாக்கிய குறும்படங்கள் ஒளிபரப்பு. பள்ளிக்கல்வித்துறை வழிமுறைகள் வெளியீடு. அரசு பள்ளி மாணவர்கள் உருவாக்கிய சிறந்த 10 குறும்படங்களை தொகுத்து பள்ளிகளில் ஒளிபரப்பு செய்வதற்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை இணையதளத்தை பார்க்கலாம். TNPSC தேர்வு எழுதும் மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள். ஆட்சியர் அழைப்பு. TNPSC தேர்வு எழுதும் மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் சென்னையில் நடைபெற்று வருவதாகவும் தகுதியுள்ள மாற்றுத்திறனாளிகள் வகுப்புகளில் பங்கேற்று பயனடையுமாறு மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த் ஜகோடா அழைப்பு விடுத்துள்ளார். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.